இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி. மதுரவாயல் சென்னை துறைமுகம் இடையிலான பறக்கும் சாலை திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். தொழிலதிபர் சேகர் ரெட்டி இல்லத்தில் சிக்கிய கோடிக்கணக்கான பணம் யாருடையது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. தேசிய மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை தமிழிலும் எழுதலாம் என நடுவண் அரசு அறிவிப்பு. அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் ஜெயலலிதா என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் புகழாரம். அதிமுகவில் பதவி கேட்பதாக தன்னை பற்றி வெளிவரும் வதந்திகளுக்கு செங்கோட்டையன் மறுப்பு. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என நடுவண் அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக காங்கிரஸ் விளங்குவதாக நடுவண் அமைச்சர் வெங்கையா நாயுடு சாடல். வார்தா புயல் காரணமாக அந்தமானின் ஹேவ்லாக் தீவில் சிக்கியிருந்த 425 சுற்றுலா பயணிகள் மீட்பு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு ஆறுதல் அளிப்பதாக திருச்சி மாவட்ட விவசாயிகள் கருத்து. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.